டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ஆகஸ்ட் 15, 2025 அமெரிக்கன் கிரைம் டிராமா த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற படம் நைட் ஆல்வேஸ் கம்ஸ். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக பார்ப்போம். கதாநாயகியோட பேரு லெனட். இவங்க ஒரு பார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அம்மா, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு கூடவே இருந்து ஒருத்தர் அவரை பார்த்துக்கணும். இவங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டை மொத்தமாக வித்துடலாம்னு இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிங்கன்னு சொல்ல கதாநாயகிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இந்த வீட்டை நீங்களே வாங்கிங்கன்னு. இந்த வீட்டுக்கு $25,000 மொத்தமாக கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. $25,000 இந்தியாவோட பண மதிப்பில் 22 லட்சம் வரும். கதாநாயகி எப்படியாவது இந்த வீட்டை வாங்கிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வாங்கலைன்னா வேறு வீடு பார்க்கணும், ஜாமான் செட்டு ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அலையணும். அதனால் இந்த வீட்டை வாங்கணும்னு ஒரு லட்சியத்தோட கனவோடு இருக்காங்க. ஆனால் இவங்களோட இந்த பணத்தை புரட்ட முடியல. இந்த வீடு வாங்குற விஷயத்துல இவங்க பெருசா நம்பி இருக்கிறது இவங்களோட அம்மா. அந்த அம்மா ஒரு இடத்துல வேலை பார்க்குது. நீ எப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு மிச்சத்தை நான் இஎம்ஐ போட்டு கடன் வாங்கி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் ஓகேன்னு அலட்சியமா தலையாட்டிட்டு போகுது. அந்த அம்மா பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுது. அக்ரிமெண்ட் போடுற அந்த டேட் அன்னைக்கு கதாநாயகி தான் அண்ணனை கூட்டிட்டு போறாங்க. ஆனால் இவங்க அம்மா வரவே இல்லை. ஹவுஸ் ஓனர் என்னம்மாச்சு, பணத்தை எடுன்னு சொல்ல, இந்த ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டால், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீயே பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ பணம் தரேன்னு சொன்னிய, அது என்னாச்சு, பணம் எங்கன்னு கேட்க அந்த அம்மா எனக்கு தெரியாது சொல்லிட்டு அப்படியே போயிடுது. கதாநாயகிக்கு சரியான கோபம் வருது. வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த அம்மா $25,000 வச்சு ஒரு புது கார் வாங்கிட்டு வந்திருக்கு. இங்கே என்ன நடக்குது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனர் யாருக்கிட்டையாவது இந்த வீட்டை வித்துட்டா நாம் எங்கே போகிறது, நீ பாட்டுக்கு புது கார் வாங்கிட்டு வந்திருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு கேட்குற. அந்த அம்மா, ஏன் சம்பாத்தியம், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ யார் அதை கேட்க, அவ்வளவு அக்கறை இருந்தால் நீ வாங்க உன் காசில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இவங்க ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் போட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு கேட்க, அவர் இந்த பருமா நாளைக்கு காலையில் பணத்தோட வந்தினா உனக்கு வீடு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் இரவு $25,000, நம்ம ஊர் காசுக்கு 22 லட்சம் கொண்டு வந்தால் உனக்கு வீடு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறாரு. கட்டன் ரைட்டா ஒரே நாளில் மொத்த பணத்தையும் கொடுத்து அந்த வீட்டை வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. 2021 வெளிவந்த ஒரு நாவல், அந்த நாவலை தான் படமாக்கியிருக்காங்க டைரக்டர் பெஞ்சமின் கேரன். இந்த மாதிரி கதை காலத்தில் நிறைய படம் வந்திருக்கு. இந்த படத்தோட திரைக்கதையில் வேகம் காட்டியிருக்காரு டைரக்டர். இவங்க பணம் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க. நம்ம ஒரு கஷ்டத்தில் பணம் வாங்குவதுக்காக போகும்போது தான் சின்ன வயசில் செஞ்ச தவறு எல்லாம் பெருசாக நிற்கும். ஒரு சின்ன தவறு அது இப்போ எவ்வளவு பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படிங்கிறத படம் பேசியிருக்கு. படத்தோட மிகப்பெரிய பலமே கதாநாயகியோட பர்ஃபார்மன்ஸ் தான். படம் பார்க்குற நம்மளை பரபரப்பின் உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. பணத்துக்காக இவங்க திருட்டு வரைக்கும் போகிறாங்க. என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு வெறும் செய்தி தான். அவன் விஷயத்தை தான் பார்ப்பான். இதையெல்லாம் அழுத்தமாக இந்த படம் பேசியிருக்கு. இந்த படம் நம்ம ஊருக்கு செட் ஆகாத கதை தான். எந்த அம்மாவும் தம் பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு தான் செட் ஆகும். அமெரிக்காவில் காரையே வீடு மாதிரி பயன்படுத்துவாங்க. வேலை முடிஞ்சதும் காசு இருந்தால் லாட்ஜில் தங்கிப்பாங்க, காசு இல்லைன்னா கார்லேயே தங்கிட்டு பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அதை மையப்படுத்தி தான் அந்த அம்மா கார் வாங்கிட்டு வருது. 50-100 வருஷமாக சொந்த வீட்டிலே வாழ்கிறவங்களுக்கு இந்த படம் பெருசாக தோணாது. சாமானிய ஏழை குடும்பத்தில் ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய கனவு, அந்த கனவை நினைவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சமீபத்தில் வெளிவந்த 3 BHK கூட இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான்.
ஆனால் அது வேற கதை, இது வேற கதை. ஆனாலும் அது ஒரு சொந்த வீடு வாங்குற கதை தான். இந்த நைட் ஆல்வேஸ் கம்ஸ் இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இருக்குது. மோசமான சில காட்சிகள் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் இருக்குது. ஃபேமிலியோடலாம் இந்த படம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கிரைம் ட்ராமா மூவி, த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். லாஜிக்காக யோசித்தா இந்த கதையை ஆராய்ச்சி பண்ணுனா இந்த கதை நம்ம ஊருக்கு ஒத்து வரவே வராது. பணத்துக்காக சில திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் போது பணத்தை பறி கொடுத்தவன் கதாநாயகியை தேடி வரணும், இல்லைன்னா போலீஸில் புகார் கொடுக்கணும். இது எதுவுமே இந்த டைரக்டருக்கு தோணலை. லாஜிக்கெலாம் பார்க்காம ஜாலியாக பரபரப்பாக ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சா இந்த படம் பாருங்கள். நான் மீண்டும் அதான் சொல்கிறேன், ஃபேமிலியோடலாம் இந்த படம் பார்க்கவே முடியாது. செக்ஸுவலாக அடல் கண்டென்ட்லாம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.